இப்படி இருந்த ரூமை நான் இப்படி மாற்றினன்ற சீரீஸோட எபிசோட் 2க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். டு பி ஹானஸ்ட், இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி பல மாதங்கள்லாம் என் ஃபோனில் அப்படியே உட்காந்துருக்கு. இதை நான் போஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் வாய்ஸ் ஓவர். என்னடா இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு யோசிச்சு ஒரு 2 தாட்டி ட்ரை பண்ணி அப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ணி அப்படியே விட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாதான் என் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோ கூட என்னால் எடுக்க முடியும். ஸோ ஹியர் ஐ am giving voice over to this video. Growing up from a typical Tamil South Indian family, like most of you all, I didn't have a room of my own till a certain age. எனக்குன்னு ஒரு ரூம் வரும்போது ஐ ஹாவ் டு லீவ் மை ஹவுஸ். ஏன்னா நான் காலேஜ்க்கு போகிறேன். அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு when I come back to my home, within few years I get married. ஸோ எனக்குன்னு அந்த ரூமை என்னால் பெருசாக என்ஜாய் பண்ணவே முடியல. இந்த மாதிரி ஒரு ரூம் செட்டப் பண்ணுன்றது என்னோடய சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை. அப்போ ஐ யூஸ்டு வாட்ச் அப்போன்ட்டு இல்லை, இப்போ கூட நிறையா ஃபாரின் க்ரியேட்டர்ஸ், இங்கிலீஷ் சேனல்ஸ், அதில் அவங்க ரூம் செட்டப் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ கோ க்ரேஸி ஃபார் எஸ்தட்டிக்காக எதனா ஒன்று பார்த்தா எனக்கு அது உடனே வாங்கணும். அந்த மாதிரி ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு மென்டல்னா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து இந்த ரூமை செட்டப் பண்ணுறதுக்கான எல்லா பொருளையும் நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப நாளாக உங்களுக்குன்னு ஒரு ரூமை செட்டப் பண்ணணும்னு யோசிச்சு இன்னும் செட்டப் பண்ணாமல் வச்சிட்ருக்கீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் சைன். Go for it. And இன்னொரு கார்னர் மட்டும் மிச்சம் இருக்குது. அதை பார்ட் 3ல பார்க்கலாம். பாய்.